Hi everyone, நான் உங்கள் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணியிருந்த விட்டமின்ஸ், ரொம்ப முக்கியமான விட்டமின் சீரீஸில் நம்ம ஆல்ரெடி விட்டமின் ஏ அண்ட் டி பார்த்துட்டோம். ஸோ மீதி இருக்கிறது வந்து விட்டமின் இ அண்ட் கே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து லிப்பிட் ஆர் ஃபேட் சால்பிள் விட்டமின் சொல்லியிருந்தோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் விட்டமின் இ சொல்லக்குள்ள அது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன சார் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைக்ரோ மாலிகுல்ஸ் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான எசென்ஷியலான ஒரு உடலுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். ஸோ விட்டமின் இயும் அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரபணு லெவலில் இருந்து உங்கள் உடம்புல வெளியில் வர புற ஊதா கதிர்லேருந்து உங்களை பாதுகாக்கிறதுலேருந்து முக்கியமான நிறைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷனில் விட்டமின் இ வந்து அதிகமான ரோல் பண்ணுது. சார் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேருந்து விட்டமின் இ எங்களை பாதுகாக்கிறது கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் கார்டியோ ப்ரொடெக்டிவ் விட்டமின் இ. என்ன சொல்லுவோம்னா கார்டியோ ப்ரொடெக்டிவ் விட்டமின், அதாவது உங்களோட இருதயத்தில் இருக்கிற இந்த வால்வில் வந்து அடைப்பு ஏற்படாமல் இருக்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக போய் தங்காமல் இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ரோல் வந்து விட்டமின் இ பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்தது இது வந்து கார்டியோ ப்ரொடெக்டிவ் தான், ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு விட்டமின் சொல்லுவோம் விட்டமின் இயை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ரோல் என்ன பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி. அதாவது உங்களுக்கு அடிக்கடி வந்து காய்ச்சலோ இருமலோ சளி இருமல் அந்த மாதிரி அடிக்கடி வரக்குள்ள உங்களுக்கு விட்டமின் இ குறைபாடு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா விட்டமின் இ வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியில் ஒரு முக்கியமான ரோல் வந்து பங்கு வகிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சார் அடிக்கடி ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்குது, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அந்த மாதிரி தோல் சார்ந்த முடி சார்ந்த அடிக்கடி கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா நீங்களும் விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா விட்டமின் இ வந்து இது ரெண்டுத்தையும் மெருகேற்றுறதுக்கான ஒரு முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன சார் மேஜரான ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லுவோம். விட்டமின் இ வந்து உடம்புல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய ஒரு சில ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நமக்கு வந்து ப்ரொடெக்டிவான ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் கொடுக்கறனால அது வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கெவெஞ்சர் சொல்லுவோம். அதாவது வந்து சீக்கிரமாக ஏஜிங், வயசாகிறத வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரோல் விட்டமின் இ பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கட் ஹெல்த், அதாவது குடல் செரிமானத்துக்கும் அதே மாதிரி வந்து உணவுகளுடைய கரெக்டான அப்சார்ப்ஷன் டைஜஷனுக்கும் விட்டமின் இ முக்கியமான ரோல் பண்ணுது. அதுக்கு மேற்பட்டு என்னென்ன வகையில் கேட்டிங்கன்னா பிளட், அதாவது உங்கள் உடம்புல இந்த பிளட் வெசலில் இருக்கிற ஆர்பிசி சீக்கிரமாக செத்து ஒழியுது, ஸோ சீக்கிரமாக ஆர்பிசி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா விட்டமின் இயோட குறைபாடாலையும் அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள், சார் எனக்கு சீக்கிரமாகவே கேட்ராக்ட் வந்து ரொம்ப எங்கேஜில் கேட்ராக்ட் வந்துருச்சு, ஒரு 45-50 வயசுலேயே சீக்கிரமாகவே கேட்ராக்ட், மற்றவங்க கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமாகவே கேட்ராக்ட் வருது, கண் பார்வை மங்கலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு விட்டமின் இ குறைபாடு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த விட்டமின் இ குறைபாடு வந்து இந்த உங்களுக்கு மேஜராக சில பேருக்கு கல்லீரல் ப்ராப்ளம் இருக்கும், சில பேர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி மேஜராக கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கல்லீரல் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்க, மேஜராக கல்லீரல் ப்ராப்ளம் தான் விட்டமின் இ குறைபாடு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்க சார், இவ்வளோ ப்ராப்ளம் விட்டமின் இ இல்லைனா வரும் நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் எப்படி விட்டமின் இ எங்கள் உணவில் சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேஜரான விட்டமின் இ வந்து நம்ம நார்மலாக டெய்லி சாப்பிட்ற உணவுகள்லேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா மாம்பழத்தில் விட்டமின் இ சக்தி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அவகேடோன்னு சொல்லுவோம். அவகேடோ வந்து வெண்ணெய் ஃப்ரூட், பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவகேடோலையும் அதிகமான விட்டமின் இயோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மல்லாட்டை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முலாம்பழம், அதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. கீரை வகைகள், எல்லா வகையான கீரைகள்லையும் வந்து விட்டமின் இ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எக், முட்டையில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. மற்றும் நிறைய நான் குறிப்புகள் ஆட் பண்ணுறேன், அதில் நிறைய விட்டமின் ஈக்கள் இருக்குது. எண்ணெய் வகையில் என்ன கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலேயும் ரொம்ப அதிகமான கண்டென்ட் விட்டமின் இ இருக்குது. இது எல்லாமே நீங்கள் டெய்லி உங்கள் உணவுகளை சேர்த்துக்கக்குள்ள உங்களுக்கு தேவையான விட்டமின் இ அளவு வந்து கிடைக்கக்குள்ள உங்களுக்கு விட்டமின் இ சார்ந்த டெஃபிஷியன்சி குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் சொன்ன இவ்வளோ நிறைய சிம்டம்ஸ் சொல்லியிருந்தேன். ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன், கொலஸ்ட்ரால்லேருந்து உங்களை பாதிப்புலேருந்து தடுக்கும் விட்டமின் இ, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, குடல் டைஜஷனுக்கு தேவைப்படுது, ஸ்கின் சருமத்தோடைய பிரச்சனையிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, முடி உதிரிலேருந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்து விட்டமின் இ தேவைப்படுது. அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனில் உங்களுக்கு விட்டமின் இ தேவைப்படும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து அந்த கருவுற்றலில் ஏதோ டிலே ஆகுது, மற்ற காரணங்கள்லாம் டெஸ்ட் பண்ணியும் என்னன்னு தெரியலனாக்குள்ள ரொம்ப ரேரான டைப்பில் விட்டமின் இ குறைபாடாலையும் இந்த ஃபெர்டிலிட்டி, கருவுற்றலையும் சில ப்ராப்ளம் ஏற்படும். ஆண்கள்லையும் சில டைமில் வந்து விந்தணுக்களுடைய உற்பத்தியில் வந்து ரொம்ப குறைபாடு இருக்கக்குள்ள விட்டமின் இ டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் சொன்ன இந்த எல்லா சிம்டம்ஸ்லையும் ஒரு 3-4 சிம்டம்ஸ் மேலே எனக்கு இருக்குது சார், நீங்கள் சொன்ன எல்லா இதுலேயும் 3-4 குறைபாடுக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் விட்டமின் இ லெவல் வந்து உங்கள் பிளட்டில் எவ்வளோ இருக்குன்ற டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர் அணுகி அதுக்கேற்ற மாதிரி
நார்மலாக நம்மளுடைய இயற்கையான உணவுகள்லேருந்து என்னென்ன விட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும்ன்றதை பார்த்து அந்த மாதிரி உணவுகளை நான் இங்கே பின் பண்ணுறேன், அதை சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படியும் இல்லை சார் எனக்கு வந்து நான் இந்த உணவுகள்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கரெக்டாக என்னால் எடுத்துக்க முடியலன்னா சில கண்டிஷன்ஸில் உங்கள் டாக்டர் வந்து விட்டமின் இ கேப்சூல் சொல்லுவாங்க, ஈவியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் டெய்லியும் ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ், அதாவது ரெக்கமெண்டட் டெய்லி டயட்ரி அலவன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டமின் இ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விட்டமின் இ சார்ந்து வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.